வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மதுரை சுங்குடி வேல்தாரி சேலைகள். 100 கவுண்ட்ஸ் வித் ப்ளவுஸ். சேலை 5.5 மீட்டர்ஸ். சில சேலையில் ரன்னிங் ப்ளவுஸாகவும் கொடுத்துருக்காங்க, அது 6.2 மீட்டர்ஸ். ஒரு சில சேலைகளில் ப்ளவுஸ் மட்டும் 1 மீட்டராக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 6.3ஆகவும் வரும். இப்போ எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸில் தான் இந்த சேலைகள்லாம் வருது. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லைன் வந்துடும். கட்டி பார்க்குறப்போ அழகாக கீழே நமக்கு டவுன் போர்ஷனில் இப்படி கீழே வந்துடும். ஃபுல்லாகவே பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரியும். பார்டரில் மயில் அன்னம் எப்பயும் கொடுக்குற ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பல்லும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். அந்த ப்ளவுஸ் கலர்லேயே பல்லு வந்துடும். பல்லுவில் முந்தானை முந்தி தலைப்பு பல்லு சரியில் கொடுத்துருப்பாங்க. கோடு கூட அழகாக இருக்கும். கட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு பட்டு சாரி பார்டர் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் சில சேலைகள் பின்னாடி வந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ளவுஸு முந்தி எல்லாம் ஒரே சேம் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் சேம் பார்டர் சேம் கலரில் இருக்கும். மீனா வேல்தாரி மாதிரி. சேலைகள் நார்மல் வாஷ். எத்தனை தடவைனாலும் கட்டி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷின்லேயும் போட்டுக்கலாம். ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு எடுத்து, முக்கியமான ஸ்டெப்பு இது தான், நிழலான பகுதியில் காய போடணும். டைரக்ட் சன்லைட்டில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக துணி கலர் குறைய ஆரம்பிச்சிடும். செமி ஷேடு போர்ஷனில் அங்கே உங்களுக்கு இடம் இருக்குது அந்த மாதிரி இருது. இல்லை நைட்டில் வாஷ் பண்ணி காய போட்டு காலையில் மார்னிங்கில் எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கலர் அப்படியே இருக்கும். சாயம்லாம் அதில் போகவே போகாது. கஞ்சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச்சும் கிடைக்கிது. கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா எப்படி ஃபஸ்ட் டைம் எப்படி வாங்குறீங்களோ அதே ஸ்டிஃப்னஸோட ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ். வேல்தாரி மாதிரி சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க, சுங்குடி மாதிரி பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். அதனால் நீங்கள் உள்ளே வரப்போ இது ப்ரைஸ் அப்படியே தான் கொடுப்போம். இப்போ வீடியோவில் போட்டுருக்க எல்லா சேலைகளுக்குமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். 2-3 சேலைகள் வாங்குறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்போம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கலாம். மற்ற மாநிலங்களாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிடிடிசி, இந்தியா போஸ்ட் அவைலபிள் இருக்குது. ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் சொல்லிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரீசேலர்ஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கலாம். நிறைந்த விலையில் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பார்ப்பீங்க கண்டிப்பாக யூடியூப்பில். அதில் அதிகமான ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரே சேலை தான். அது குவாலிட்டி அதிகம், இது குவாலிட்டி கம்மியெலாம் கிடையாது. எல்லாமே தறியிலேருந்து வர சேலைகள் தான். நாங்களும் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு தான் உங்களுக்கு குறைவான விலையில் நியாயமான விலையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் இதுக்காக சர்ச் பண்ணி பார்த்து எங்கள் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லி ஒரு மேனுஃபேக்சரர் பிடிச்சி அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு பொருளுக்குமே அதுக்கான உண்மையான விலை என்னவோ நியாயமான விலையில் நம்ம கொடுத்து வாங்கினாலே போதும். எப்பயும் சொல்கிற வழக்கமான விஷயத்துக்கு வந்துடுவோம். வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், வாட்ஸ்அப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஜிபே பண்ண தெரியாதவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அது பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷனோட அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் பண்ணுங்கள். பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது சுத்தமாக சில பேருக்கு. அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்லைன் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியான தளம் கிடையாது. பழக்கம் இல்லாதவங்களுக்கும் சொல்கிறோம். நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி இது கிடையாது. நம்பர் ஏதாவது தப்பாயிருச்சு, போடுற அமௌண்ட்டு தப்பாயிருச்சு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வேறு யாருக்காவது போயிடும். சம்டைம்ஸ் சர்வர் ப்ராப்ளம் வேறு இருக்கும். நீங்கள் வாட்டு தெரியாமல் ஒரு 2-3 தடவை அந்த பணத்தை அப்படியே போட்டுகிட்டே இருப்பீங்க, என்னடா போல சொல்லிவிட்டு. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம வேறு நம்பர் கொடுப்போம், இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டோன்னா சர்வர் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் மேலே அக்கறை வச்சு பெரியவங்க நீங்கள் தனியாக எதுவும் பழக்கம் இல்லைன்னா ட்ரை பண்ண வேணாம். நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஒரு சிலர் அவங்களோட பர்சனல் இஷ்யூலாம் சொன்னாங்க. அதனால் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 2 ஆப்ஷன். மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் நீ வெளியில் எங்கேனாலும் கடையில் பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், இல்லை பேங்க்லேயும் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணி, சில பேர் நிறைய பேர் ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. கூட சுத்தமாக ஹெல்ப்புக்கே ஆள் இல்லாத மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அது எப்படி வாங்குறதுன்னு. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. நீங்கள் சப்போஸ் பேங்க் அது மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்குது, இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எங்களுக்கு இது மட்டும்தான் பண்ணுற சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்க்குறோம். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க உங்களோட விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒத்துழைப்பு கொடுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணித்தரோம். இது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இதில் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சில்க் சாரீஸ், மற்ற சிஃபான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாங்குகிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கலர் அப்படியே வரும். இது காட்டன் சாரீஸுங்கிறனால உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ ஒரு ஆஃப் ஷேடு கம்மியாக தெரியும். டார்க்காக வரவும் சான்ஸாக இருக்குது, லைட்டாக வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற கலர்ஸ் நேரில் அப்படி ஃபஸ்ட் டைம் வாங்குகிறவங்க, யூடியூப்பில் இப்படி இதை அப்போ தாங்க நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சாரீ வாங்கி கலர் செக் பண்ணிக்கோங்க. துணியையும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலசி பார்த்து, காய போட்டு பார்த்து எப்படி இருக்குது செக் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்டில் உங்களை வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் சொல்கிறோம். சில பேர் பயந்துகிட்டே யோசிப்பீங்க, வாங்கலாமா வேணாமா, கிளாத் எப்படி இருக்குமோ. அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஒன்று வாங்கி பாருங்கள். வாங்கி இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வரப்போ இப்படி வருது அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி பழக்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ நல்லா டார்க் கலர்ஸாக எடுங்க. இந்த மாதிரி டார்க் கலர்ஸ், நல்லா டார்க் நேவி ப்ளூ, டார்க் ரெட்டு, மெரூனு, டார்க் பிங்க்கு அந்த மாதிரி எடுங்க. அப்போது உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ அந்த கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே சேரீ ஆஃப் ஷேட் கம்மியாகவோ டார்க் ஷேட் அதிகமாகவோ இந்த சேரீ அப்படியே வந்ததுன்னா நாங்கள் ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம். வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி வந்ததுன்னா மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். கேமராவை ஆன் பண்ணணும். உங்கள் கண்ணோட லென்ஸில் கண்ணுக்கு தெரிகிற கலரும் கேமரா லென்ஸில் தெரிகிற கலரும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஓப்பன் வீடியோ கரெக்ட். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கே அந்த பிரைட்னஸ் எந்த இடத்துல வச்சு பார்த்தா அந்த மாதிரி தெரியுதோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு தடவை பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் இதை கற்றுக்கலாம். ஒன்றும் இது பெரிய விஷயமே கிடையாது, பயப்படவும் தேவையில்லை. இது எதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்காக, உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம். எங்களையும் ஸ்கேம் பண்ணுவாங்க, உங்களுக்கும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட வாங்கினா இல்லை, எங்கே வாங்கினாலுமே சரி, ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் இ-காமர்ஸ் தளங்களில் வாங்கியிருப்பீங்க, அது வேறு. அவங்களுமே ஓப்பன் வீடியோ கேட்க தான் செய்கிறாங்க. இ-காமர்ஸ் தளங்களில் அவங்க 7 days ரிட்டர்ன் வச்சுருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், திருப்பி கொடுத்துக்கலாம், மணி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வேணான்னா. அது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே ப்ரைவேட்டாக தான் பண்ணுறோம். நம்மகிட்ட அந்த மாதிரி சிஸ்டம் வச்சு பண்ணி வெப்சைட் வச்சு பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்குலாம் நம்ம பண்ணலை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ரிட்டன் கிடையாது, ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். அப்படியே ரிட்டனை திருப்பிலாம் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். அதே சரி அப்படியே வந்ததுன்னா டிசைன் எல்லாம் அப்படியே தான் வரும், வந்துச்சுன்னா மாற்ற மாட்டோம். வேறு ஏதாவது ப்ராப்ளம், கலர் மாறி வந்திருக்கு, இல்லை அதில் ஏதாவது நூல் பிரிஞ்சிருக்கு, டேமேஜ்லாம் இந்த சேரீயில் வரவே வராது. வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். அது நீங்கள் திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜை தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுத்துருவேன். இதுதான் எங்கள் ப்ரொசீஜர். அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். பார்சல் ஓப்பன் வீடியோ இப்படி தான் எடுக்கணும்.
சேலையோட கலரும் உங்களுக்கு கேமரா லென்ஸில் தெரிகிற கலர், கண்ணுக்கு தெரிகிற கலர் கரெக்டாக இருக்கணும். அந்த பிரைட்னை வச்சு ஓப்பன் வீடியோ எடுத்து பார்சலை நல்லா சேக் பண்ணி மேலே இருக்கிற ஸ்பேஸில் சிசரை வச்சு கட் பண்ணி சேலையை ஃபுல்லாக வெளியில் எடுத்து எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆகணும். ஃபுல் சாரீ அப்போவே செக் பண்ணிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். எடுத்து போனாங்க கம்ப்ளைண்ட். நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்காமல் சும்மா சேலை ஃபோட்டோவை மட்டும் காமிச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அதனால் இதெல்லாம் நெசசரி, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேமராவை ஸ்டாண்டில் வச்சு எடுக்க தெரியல, சில பேர்லாம் ஆன் பண்ணி டேபிள் மேலே வச்சு எடுத்து அனுப்புகிறாங்க, அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எடுக்க தெரியல, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ 1 நாள் 2 டேஸ் கூட ஆகலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பார்சலை எங்களுக்கு தேவை, பார்சலை ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கெலாம் உங்களுக்கு ஓகே, இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். எங்கிட்டல எங்கே வாங்கினாலுமே சரி. ஒருத்தட்ட ஆன்லைனில் வாங்கணுன்னா அவங்க யார், என்ன, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே கேளுங்க. அவங்க ஃபஸ்ட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது நம்ம பழக்கம் இல்லாதவங்களுக்கு தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதுசாக வரவங்களுக்கு தான் சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியுது, அவங்க டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. நீங்கள்லாம் கொஞ்சம் கேளுங்க. எங்ககிட்ட நாங்கள் வாங்குன்னு சொல்லவே இல்லை. எங்கேனாலும் வாங்கிக்கோங்க. இப்படி தான் ப்ரொசீஜர். இந்த ஆன்லைனில் ப்ரைவேட்டாக பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் ப்ரொசீஜர். அப்படி பண்ணிங்கன்னா தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் யூடியூப் பார்த்து ஆன்லைனில் சேலைகள் வாங்குகிற முறை. இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கெலாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சேலைகளை நல்லா ஃபுல் பிரைட்னஸ் வச்சு கலர் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட, இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க பிரைட்னஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.